உங்களுக்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய மாலை நேரத்திலே நீங்கள் இங்கு இருப்பது மிக நன்மையாக இருக்கிறது. ரோமர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நம்முடைய பகுதியை துவக்குவோம். அது என்னவென்றால், மனிதன் விரும்புகிறான், மனிதன் ஓடுகிறான், மனிதன் அநேக முயற்சி செய்கிறான். ஆனால் மனிதன் என்ன முயற்சி செய்தாலும் தேவனுடைய இரக்கம் அவனுக்கு வேண்டும் என்பதை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாடம் போதிக்கப்படுகிறது. மனிதன் விரும்பியும் அவன் ஓடினாலும் இறங்குகிற தேவனாலே ஆகும். உங்களுக்கு தெரியும், நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இன்னும் நீங்கள் நிறைய வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். மனிதனுடைய என்னால் இதை செய்ய முடியும் என்றால் தேவன் அப்பொழுது நமக்கு எதிராக நிச்சயமாக இருப்பார். ரோமர் 9:16 நாம் வாசிப்போம். ஆகையால் விரும்புகிற நாளும் அல்ல, ஓடுகிற நாளும் அல்ல, இறங்குகிற தேவனாலயாம். சரி, அப்போ இரக்கம் தேவனிடத்திலிருந்து வரும். தேவன் நடப்பிக்கிற விருப்பத்திற்கு நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது. ரோமர் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசியுங்கள். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். நாம் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறோம், ஆனால் தேவன் அதிலே விருப்பமில்லாது இருக்கிறார். ஆனால் நாம் இன்னும் முயற்சி பண்ணுகிற பொழுது தேவனை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். எரேமியா 10:23 சொல்றாரு, நடைகளை நடத்துகிறது நடக்கிறவனாலே ஆகிறது அல்ல என்று அறிவேன். நம்முடைய நடைகளை ஒவ்வொரு நாளும் பிதாவாகிய தேவன் தான் நடத்துகிறார். ஒவ்வொரு நேரமும் கிறிஸ்து மூலமாய் இன்றைய நாட்களிலே நம்முடைய நாட்கள் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. நாம் நினைக்கிறோம், ஆனா அது மாதிரி நடக்கல. நிறைய நினைக்கிறோமா? நிறைய நினைக்கிறோம். என்னெல்லாம் செய்ய நினைக்கிறோம், ஆனா அது முடியாது. அதான் ஏசாயா 55:8 சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல. ரொம்ப தூரமா இருக்கின்றார். ஆக நம்ம தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்காக தேவன் நாம் என்ன விரும்புகிறோம் என்பதை காட்டிலும் தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை நாம் என்ன செய்யணும்? எப்பவுமே செய்ய விரும்பணும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் நடுகிறான், ஒருவன் நீர் பாய்ச்சுகிறான், அவங்க 2 பேருமே ஒன்றுமில்லைங்கிறார். படிப்போம். அப்படி இருக்க நடுகிறனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். சரி, அப்போ நீங்க பிரயாசப்படுறீங்க, அதிக முயற்சி செய்றீங்க, அதிகமா படிக்கிறீங்க, அதிகமா ஜெபிக்கிறீங்க, அதிக வேலை செய்றீங்க. ஆனா என்னால் செய்ய முடியும் என்று நினைக்கிற பொழுதுதான் முடியாது. நான் செய்து விடுவேன், நான் கட்டுப்படுத்தி விடுவேன், அது ஒண்ணுமே நடக்காதாமா. ஏன் நடக்காதுன்னா அது பெருமையாக இருக்கிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் 10ஆம் வசனத்திலையும் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அப்ப பெருமையா இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் தேவன் எதிராக நிற்கிறார். அப்போ தேவனுக்கு அவர் நம்ம கொடுக்கிற பலத்தோடு, பிதாவே உமக்கு சித்தமானால் இதெல்லாம் செய்வதற்கு எனக்கு அனுக்கிரகம் பாராட்டும் என்று நம்ம கேட்கணும். அப்படி கேட்டு உமக்கு சித்தமானால் இதை செய்வீராக என்று கேட்கணும். இதை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் மன்னிக்கணும், லூக்கா 17ஆவது அதிகாரம் 10ஆவது வசனத்தை வாசி கேட்போம். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். சரி, தம்முடைய அப்போஸ்தலருக்கு இயேசு இப்படி சொல்லிக் கொடுத்தார். நாம் செய்யும் போது என்னால் எதையும் சாதிக்க முடியும், நான் ஒரு பிரயோஜனமானவன் அல்ல, நான் என்னுடைய பலம் தேவன் கொடுத்தது, ஆவி தேவன் கொடுத்தது, சரீரம் தேவன் கொடுத்தது. ஆக நம்ம எல்லாவற்றையும் செய்யும் போது, இப்போ உங்களுக்காக தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிறேன். அப்ப நான் கட்டுகிறேனா, தேவனுடைய வார்த்தை உங்களை கட்டுகிறதா? தேவனுடைய வார்த்தை. அப்போ அந்த ஃபேன் போடுங்க, அது தேவனுடைய வார்த்தை நம்மை கட்டுவிக்கிறது. அப்படியானால் அந்த விஷயத்துல நான் யாரா இருக்கிறேன்? நான் ஒரு அப்பிரோஜனமான மனிதன். நான் ஒரு அப்பிரோஜனமான மனிதன். ஏனென்றால் நான் உங்களை கட்டுவதற்கு கொடுக்கிற வார்த்தையானது என்னுடையதல்ல, அது தேவனுடையது.
அப்ப தேவனுடையதா இருக்கிறபடியினாலே அந்த அர்த்தத்துல நான் விளைச்சலை கொடுக்க முடியாது, நான் உங்களை கட்டுவிக்க முடியாது, நான் உங்களை காப்பாற்ற முடியாது. தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு வேலை செய்யும். இதை நாம் வாசிப்போம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நாம் கடைசி காரியங்களை தேவன் தான் நமக்கு கொடுக்கணும். நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் பாருங்க. நான் திரும்பிக் கொண்டு சூரியனை கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவானின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமானின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவானின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். சரி பாருங்க, இவங்களுக்கெல்லாம் நிறைய அறிவு இருக்கிறது, யுத்தத்திற்கான குதிரைகள் இருக்கிறது, யோசிப்பதற்கான எந்த மனுஷனை நான் தயவு பெற்றுக் கொள்வேங்கிறதுக்கு நான் அவனுக்கு எனக்கு மாயத்தனம் பண்ணி நடிக்க தெரியுது. ஆனாலும் இதெல்லாம் என்ன செஞ்சாலும் அவர் சொல்றாரு, எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிடணும். நான் உன்னை என்ன செய்யறேன் பாரு, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, ஒன்னும் செய்ய முடியாது. பாருங்க, உன்னை என்ன செய்யறேன் பாரு சொன்னாலும் ஒன்னும் செய்ய முடியாது. உன்னை நாசம் பண்றேன் பாருனாலும் செய்ய முடியாது, உன்னை கவுக்கிறேன் பாருனாலும் செய்ய முடியாது. ஆனா நாம கொஞ்சம் ஓடி தப்பிச்சுக்கணும் அல்லது ஞானமா அடக்கணும், அப்படியே செய்ய முடியும். மனிதர்களால் ஒன்றும் செய்ய இயலாது. மனிதன் சில நேரங்களில் நாம் தேவனிடத்துல ஜெபித்தால் அவனிடத்துல எந்த செயலும் நேராது. எல்லாத்துக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அப்போ ஏன் இந்த கடைசி முடிவை தேவனே வச்சிருக்காரு? இந்த கடைசி முடிவை ஏன் தேவனே வச்சிருக்காரு? நம்மால ஏன் செய்ய முடியல? ஏன் முடியலன்னா, நம்மளே செஞ்சு முடிச்சோம்னா நானே ரைட்டு நான் செஞ்சுட்டேன் அப்படி சொல்லி பெருமையா இருப்பேன் இல்லையா? நானே எல்லாத்தையும் செஞ்சுட்டேன்னா எனக்குள்ள ஒரு பெருமை வந்துடும், ஒரு மேட்டிமை வந்துடும். அதெல்லாம் தேவன் செய்ய முடியாதபடி பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11-14 வரைக்கும் வாசிங்க. பிரசங்கி 3:11-14 வரைக்கும். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்திருக்கிறேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். சரி பாருங்க, அப்போ நம்ம ஏன் அறிந்து கொள்ள முடியாம இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நாம் தேவனுக்கு மனுஷர்கள் பயந்து நடக்கும்படி. தேவன் பெரியவர், அவர்தான் நடப்பிக்கிறார், அவர்தான் விளைச்சலை கொடுக்கிறார், அவர்தான் என்னை உருவாக்குகிறார், அவர்தான் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கும் பட்சத்திலே நாம் அவருக்கு பயந்து நடப்பதற்காக தேவன் இப்படி வைத்திருக்கிறார். சில மனுஷங்க பெருமையாக இருப்போம், சில நேரங்களில் நம்முடைய மேன்மையாக நினைப்போம். எப்படி நினைப்போம்? உபாகமத்தை எடுத்துக்கலாம். உபாகம் 9ஆம் அதிகாரத்தில் இப்படி வார்த்தை இருக்கிறது. அப்போ என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய பலம், நான் அதை சம்பாதிச்சேன் அப்படி நம்ம சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? உபாகமும் 9:16-18 வரைக்கும். நான் பார்த்தபோது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை உங்களுக்கு உண்டாக்கி கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை சீக்கிரமாய் விட்டு விலகினதை கண்டேன். அப்பொழுது நான் என் 2 கைகளிலும் இருந்த அந்த 2 பலகையும் ஓங்கி எறிந்து, மணிக்கணி 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், சம்பாதிப்பதற்கான பலன் கொடுக்கிறவர் என்று ஒரு வார்த்தை இருக்கேன். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தோருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். சரி, அப்போ நம்ம வேலை செய்வதற்காக, சம்பாதிப்பதற்காக, படிப்பதற்காக, வருவதற்காக நம்முடைய பலன் எங்கிருந்து வருது? தேவனிடத்தில். சம்பாதிப்பதற்கான பலன் கொடுக்கிறவர் என்று நாம் புரிந்து கொண்டிருக்க தேவன் தம்முடைய பாகத்தை விட்டு கொடுக்காமல் செய்திருக்கிறார். என்னுடைய பலம், என்னுடைய ஆவி, நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படி நம்ம சொல்ல முடியாது. நான் இதை செய்து விட்டேன் என்று தேவன் அவருடைய மகிமையை யாருக்கும் கொடுக்கிறதே கிடையாது. சரி, முதல் பாகத்தில் நம்ம என்ன படிச்சோம்னா, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனும் அல்ல, இரக்கம் பாராட்டுகிற தேவனாலே ஆகும் என்பதுல நாமும் நம்முடைய காரியத்துல நாம் ஒரு அப்பிரோஜனமான மனிதன்,
இரக்கம் நமக்கு கிடைக்கணும். நடைகளை அவர் நடத்துகிறார், நினைவுகளின்படி நடக்கிறதில்லை. எல்லாவற்றிற்கும் சமயமும் தேவ செயலும் நடக்க வேண்டும் என்பதை பற்றி முதல்ல நாம் பார்த்தோம். இரண்டாவது பாகத்துல விரும்புகிறவனாலும் ஓடி பிரயாசப்பட்டாலும் ஆகாமல் போனது இருக்கிறதா, அதை நம்ம பார்க்கணும். நான் விரும்பினேன், அதிக பிரயாசப்பட்டேன், இரவு பகல கண் முழிச்சேன், நிறைய முயற்சி பண்ணேன், ஆனா கடைசியில் அது ஆகல. ஆன காரியமும் ஆகாத காரியமும் ரெண்டையும் நம்ம பார்க்க போறோம். ஒரு காரியம் ஆகும் என்றால் அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்திருக்கிற பொழுது அது ஆகும், அவருடைய சித்தத்தின்படி செய்யாத பொழுது அது ஆகாது. அதை நம்ம ரெண்டையுமே பிரிச்சு நாம் பார்ப்போம். முதலாவது, விரும்பி ஓடுனது அவருடைய சித்தத்தின்படி ஓடின சில காரியங்களை பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். சரி, விசுவாசத்தின் ஓட்டத்தின் ஓடி முடிக்கிற பொழுது, விசுவாசத்தை காத்து கொண்ட பொழுது, அது அவருக்கு சித்தமானதை அது செய்கிற பொழுது அதை ஓட்டத்தை முடித்திருக்கிறோம். இது ஆகிறது. ஆனா மத்த 26:39 இயேசுனுடைய ஜெபம் இருக்கிறது. ஆனா அது கேட்கப்படல. கேட்கப்பட்டனா பாவம் செய்யாதபடி கேட்கப்பட்டது. இயேசு மரணத்திலிருந்து மீட்கும்படி கேட்டார். நிச்சயமாகவே இயேசு மரிக்க வேண்டியதாய் இருந்தது. ஆனால் ஒரு சில நேரங்களே நமக்கு சில நேரங்களை பிடிக்கிறது இல்லை. நாம நினைக்கிறது, நம்ம யோசிக்கிறது, நம்முடைய சரீரத்தில் உள்ளது சில காரியங்கள் நமக்கு ஒண்ணுமே இது வேண்டாம் அப்படின்னு தோணுது. சில விரும்புகிறோம், இந்த படிப்பை படிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம், இந்த வாகனத்தை வாங்க வேண்டும் என்று விரும்புகிறோம், அல்லது இப்படிப்பட்ட வேலைகளை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் தேவனுக்கு விருப்பமா? தாவீது அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் விரும்பினார், ஆனால் தேவனுக்கு அது விருப்பமல்ல. விருப்பமல்ல என்பதை காட்டிலும் நீ அதிகமான ரத்தத்தை சிந்தினபடியினால் அது உன் மகன் கட்டுவான்னு சொன்னார். மோசே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு எகிப்தியனை வெட்டி மண்ணுக்குள்ளே புதைத்து போட்டார். சகோதரர்கள் உணர்ந்து கொள்வார் என்று மோசே நினைத்தார். ஆனால் தேவன் அவரை அழைக்கவில்லை. 80 வயதுல அழைத்தார், 40 வருஷம் கழிச்சு. அப்ப நாம விரும்புறோம், நாம வேலை செய்யறோம், ஆனா தேவன் அதை வாய்க்க பண்ணுகிறாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன் இல்லைன்னா அது தேவனுடைய சித்தம் இல்ல. இப்போ சில 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். சரி, இங்கே பவுலுக்கு ஒரு முள் இருக்கு. அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் அது வேண்டான்னு சொல்றாரு. ஆனாலும் ஜெபிக்கிறாரு. ஆனாலும் தேவன் சொல்லிட்டாரு, இருக்கட்டும், அது இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டாரு. சிலங்கள் நம்ம விரும்புறோம் சில காரியங்களை செய்வதற்கு, அது வாய்க்கல. அப்ப தேவன் என்ன விரும்புறாரு? இதுதான் உனக்கு கொடுக்கணும்னு நான் விரும்புறேன், அதான் சரி. பாருங்க, நம்முடைய விருப்பம், ஐயோ இது கிடைக்கலையே, இது நினைச்சு இது கிடைக்கலையே அப்படிங்கிறத விட தேவன் இப்பொழுது எனக்கு இதை கொடுத்திருக்கிறார், சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொண்டு அதை செய்யணும். சில மக்கள் சொல்வதை பார்த்திருக்கீங்களா? நீலாம் எனக்கு மனைவியா வாச்சியே, நீலாம் எனக்கு புருஷனா வந்தே அப்படி சொல்லும் போது என்ன சொல்லணும்? தேவன் அதை வாய்க்க பண்ணியிருக்கிறார். இதுக்கு மேல பேசி என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. இது என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, நாம ஒண்ணு விரும்புறோம், தேவன் ஒண்ணு விரும்புறார். என் மேல் பிரியமா இருக்கார். என் மேல் பிரியமா இருக்கிறபடினாலே இது உனக்கு வேண்டாம், இதுதான் உனக்கு சரி என்று அவர் சொல்றார். இஸ்ரவேல் மக்கள் அந்த மலை மேல ஏறி மேல இறங்கி உடனே கானான் தேசத்துக்கு போலாம்னு நினைச்சாங்க. ஆனா தேவன் சொன்னாரு, இல்ல அப்படி இல்ல, நீ சுத்தி தான் போகணும் அப்படின்றாரு. எனக்கு விருப்பம் மலை மேல ஏறி இறங்கிடலாம்னு சொல்லி, ஆனா தேவனுக்கு விருப்பம் இல்ல, 40 வருஷமா நீ வனாந்தரத்துல அலையணும், சுத்தணும் அப்படின்னு தேவனுடைய விருப்பம். அப்ப எது தேவனுக்கு விருப்பம் என்பதை பார்த்து நம்ம அதற்கு ஒத்து போகும்போது அவர் நம்மை பலப்படுத்துகிறார். இவருக்கு ஒரு முள் இருந்தது, அது முதல்ல வேண்டான்றாரு, 3 முறை ஜெபம் பண்ணாரு. ஆனா அவர் சொல்லிட்டாரு, அது இருக்கட்டும், நான் உன்னை பலப்படுத்துறேன்னு சொல்லிட்டாரு. சில நேரங்கள்ல தேவன் நமக்கு அதை வைத்திருக்கிறார், அவர் நம்மளை பலப்படுத்த முடியும். 1 கொரிந்தியர் 15:10 படிங்க. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல,
என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அவர் அல்ல, தேவ கிருபை. நாம் அவருடைய சித்தத்தை சரியா செய்யும் போது அவருடைய தயவு நமக்கு கிடைக்கிறது. அப்ப பிலிப்பியர் 1:19 கூட, அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவின் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். சரி, அது அவருடைய உதவி நமக்கு தேவைப்படுது. எப்போதுமே நம்ம கர்த்தர்ட்ட நம்முடைய வேலைகளை செய்யும் போது, நீங்க படிக்கும் போதும் சரி, குடும்பத்தின் வேலைகளை செய்யும் போதும் சரி, அவருடைய உதவி நம்ம கேட்கணும். நீங்க என்ன வேலை கூட செய்யுங்க, நீங்க மருத்துவத்துறையில இருங்க, அல்லது இன்ஜினியர்ஸா இருங்க, அல்லது மெக்கானிக்கா இருங்க, எந்த வேலையா இருந்தாலும் நமக்கு தேவன் புத்தியை தந்தால தவிர எது ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப தேவனிடத்துல உதவி நம்ம கேட்கணும். சரி, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, விரும்புகிறவனாலும் ஓடி பிரயாசப்பட்டவர்கள் ஆன காரியங்களை பற்றி நாம் பார்த்தோம். இப்போ நாம விரும்புகிறவனாலும் ஓடுனாலும் ஆகாமல் போன சில உதாரணங்களை பார்க்க போறோம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 29-33 வரைக்கும் அது உங்களுக்கு தெரியும். அதை நான் படிக்க வேண்டாம். நேபுகாத்நேச்சர் அவர் சொன்னாரு, அந்த அரண்மனையில உலாவி கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது என் மகிமைக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னார். அப்ப என்னுடைய மகிமைக்காக, என்னுடைய மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் சொன்னார். என்னாச்சு? அந்த வார்த்தை வாயில் இருக்கும் போதே அவர் மிருகத்தோடு தள்ளும்படியான அவரை தேவன் தள்ளிவிட்டார். விளைவு, மனுஷனின் என்று மிருகங்களோடு சஞ்சரிக்கும்படி செய்தார். ஏன் தெரியுமா? பெருமை. தேவன் எனக்கு பலத்தை கொடுத்திருக்க, நான் மனித முயற்சியில் பாராட்டும் பொழுது என்னாச்சு? அது தேவன் தள்ளி விடுவார். அப்ப எந்த ஒரு பலமும் தேவனால் வருவதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். உள்ளுக்குள்ள கூட நான் என்னை நினைக்க கூடாது. உள்ளுக்குள்ள கூட என்னை நினைக்கும் பொழுது ஒருவேளை புழுத்து செத்து போக கூட வாய்ப்பு இருக்கு. ஏரோது ராஜா தேவனுக்கு மகிமை செலுத்தல, என்னாச்சு? தேவன் அடித்தார், புழுத்து செத்து போயிட்டாரு. அப்போ இந்த மேன்மை எல்லாம் ஒருவரை நாம் உயர்த்துவதற்கு தேவனுடைய வார்த்தை போதிக்கிறோம். அந்த வார்த்தை உயர்த்துகிறது. அப்படி இருக்கும் பொழுது இவனை உயர்த்தி ஆட்சியை கொடுத்து எல்லாவற்றையும் செய்த பிற்பாடு இவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் தன்னை குறித்து பெருமை பாராட்டினான். தேவன் உடனே மிருகத்தோடு தள்ளிவிட்டார். இது எது மாதிரி இருக்கு தெரியுமா? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, ஒரு பாபேல் கோபுரம் கட்டுறாங்க. அந்த பாபேல் கோபுரம் கட்டும் போது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, வானலாவிய ஒரு பெரிய கோபுரத்தை அவங்க கட்டினாங்க. அப்ப சொன்னாங்க, நாம கட்டுவது தடைபடாது என்று யோசிச்சாங்க. பாருங்க, நீங்க நல்ல வாழ்நாள்ல உணர்ந்துக்குங்க, எந்த ஒரு செயலை செய்தாலும் தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். தேவனுடைய பலத்திற்கு அடிக்கடி செபிக்க வேண்டும். நீங்க பிரசங்க நேரத்திலே பிரசங்கத்தை நீங்க நான் பண்ணிடுவேன்னு நினைச்சீங்கன்னா அதுவே மறந்து போயிடும். பார்த்துங்க, பண்ண செய்ய முடியாது. அப்படியானால் ஒவ்வொரு நேரங்களும் நாம் தேவன்கிட்ட ஒத்தாசை கேட்கணும். அப்ப அந்த ஆதியாகமம் 11:6 படிங்க. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். சரி, அவங்க சொன்னாங்க, இது நாம் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று யோசிச்சாங்க. என்னாச்சு? அப்போ தேவன் அவருடைய காரியங்களை தாறுமாறாக்கி விட்டார். நாம ஆகாய் புஸ்தகத்துக்கு கொஞ்சம் போவோம். அவங்க தேவனுடைய காரியங்களை விட மனிதனுடைய காரியங்கள் பெரிதாக அவர் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால என்ன நடந்தது என்று பார்த்தீங்கன்னா, அவங்க பிரயாசப்பட்டாங்க, அதிகமா விவசாயம் பண்ணாங்க. ஆனா வீட்டுக்கு கொண்டு வந்தும் தேவன் அதை ஊதி போட்டேன்னு சொன்னார். அப்போ தேவன் நமக்கு தேவனுடைய காரியங்களை விட மனிதனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்யும் போது அவர் ஊதி போடுகிறார். ஆகாய் 1:6-7 வாசிங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். சரி, அப்போ அவங்க அதிகமா பிரயாசப்பட்டிருக்காங்க, அதிகமா விதைக்கிறாங்க, ஆனா ஒன்னும் வரக்கானோம். ஏன் வரக்கானோம்? தேவன் அவங்களை ஆசீர்வதிக்கல. என்னுடைய பிரயாசம் தேவனுக்கு பிரியமானது கிடையாது. நான் அதிகமா பிரயாசப்படுறேன், ஊதி போட்டார் தேவன், ஒன்னு இல்லாம போயிடும். எரேமியா 12:13 பாத்தீங்கன்னா, கோதுமையை விதைச்சாங்க, எதை அறுத்தாங்க? அவங்க முள்ளுகள். ஏன் முள்ளுகள் அறுத்தாங்க?
பாருங்க, நான் தேவனுடைய ஒத்தாசையோடு ஒவ்வொரு வேலையும் செய்யணும். தேவனை விட்டுட்டு நான் செய்யக்கூடாது. எந்த ஒரு செயலும் தேவனுக்கு பயந்து ஜெபத்தோடு நாமும் செய்யணும். அதுதான் மேன்மையானது. அவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களாலே ஆகும் என்று நம்பினார்கள். தேவன் அதை கெடுத்து விட்டார். மனிதர்கள் இன்னைக்கு பிரயாசப்படுறாங்களா, மறந்து போறாங்களா? ஆனா தேவன் கண்டிப்பாக கெடுத்து விடுவார். நாம் ஒருபோதும் நம்மை குறித்து மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24. எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். சரி, ஒரு ஞானி இருக்கார். அது தேவ ஞானியா இருக்கட்டும், உலகத்து ஞானியா இருக்கட்டும், எதை கொடுத்தாலும் நான் எனக்கான ஒரு மேன்மை செய்யக்கூடாது. அது தேவன் கொடுத்த ஞானம். பராக்கிரமன், நான் என்ன வேணா செய்வேன் தெரியும், பாத்தீங்க, என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அதையும் தேவன் செய்வாரம்மா, கெடுப்பார். அப்புறம் யாரு? ஐஸ்வர்யவான், பணக்காரன் ஒருத்தர் இருக்கான். அவன் தன்னுடைய பணத்தினால எதையும் சாதிக்க முடியும் என்று யோசிக்கிறான். என்ன நடக்குது அங்கே? தேவனுக்கு எடுத்து போடுகிறார். பாருங்க, அப்படியானால் மனிதன் எந்த ஒரு காரியத்தையும் தானே செய்ய முடியும் என்று நினைக்கிற பொழுது தேவன் அங்கு எதிரான இருக்கிறார். ஏன் இருக்கிறார் சொல்லுங்க. மனிதனுக்கு எதிராக தேவன் ஏன் நிற்கிறார்? அவன் தன்னை தேவனுக்கு மகிமை கொடுக்காம தன்னை உயர்வாக நினைக்கிறான். தன்னை உயர்வாக நினைக்கிற பொழுது தேவன் குறுக்காக அங்கே என்ன செய்றாருங்க? அவனை பெருமையை அகற்றி போட விரும்புகிறார். கர்த்தஸ்தமானால் அந்த பாடம் இன்னும் தொடரல, நம்ம அடுத்த நாட்களோட பார்ப்போம். இன்னும் சில மக்கள் விரும்பினாங்க, ஆனா அது வாய்க்கல. அதுக்கு என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். நம்ம சுருக்கமா சொல்ற கருத்து, நாம் ஒரு மனிதர்கள், தேவனால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டி. அப்ப சிருஷ்டியால நம்ம எதையும் செய்ய முடியாது. அவர் நம்மை பலப்படுத்தினாலே தவிர ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம பாருங்க என்ன செய்யறோம் பாருங்க. இப்போ நான் பாருங்க, அவனால முடியல. இப்ப நான் என்ன பண்ண பாருங்க, அப்படி இப்ப என்னால முடியும் அப்படி வந்தாலும் செய்ய முடியாது. ஒருவேளை அப்படி முடியும் செய்யும் பொழுது தேவன் பலம் கொடுத்ததா செஞ்சிருக்க முடியும். தேவனுடைய ஒத்தாசையோட செய்ய முடியுமே தவிர நம்மால் செய்ய முடியாது. அப்படி தேவனுக்கு எதிராக நிற்கிற பொழுது தேவன் அவர்களை கீழே தள்ளி விடுகிறார். அவர்கள் பெருமைகளை அடக்கி விடுகிறார். அங்கே நம்ம தானியேல் 4ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். 4ஆம் அதிகாரத்துல அவரு அந்த கடைசி பகுதியை படிச்சு முடிச்சிருவோம். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவரால் ஆகும். அந்த 4ஆம் அதிகாரத்துல 33க்கு மேலே அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவரால் ஆகும் இருக்கு இல்லையா? கடைசி பகுதி 2 பகுதி. நாலாம் அதிகாரம் முடிய போகும்போது அந்த வார்த்தை இருக்கு, முடியறதுக்கு முன்னாடி 37. ஆகையால் நேபுகாத் நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். சரி, அப்ப என்ன புரிஞ்சிருக்காரு அவரு? அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவரால் ஆகும். அவருக்கு புரிஞ்சு போச்சு. அவர் போய் காட்டுல போயிட்டு அங்க தெரிஞ்ச உடனே மிருகத்தோட அவர் புல்லம் பெஞ்ச உடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு, நிச்சயமா எனக்கு தேவன் தான் தாழ்த்தினாரு, திரும்ப ராஜ்யத்துக்கு கொண்டு வந்தாரு. என்ன ஆச்சரியம் பாத்தீங்களா? தாழ்த்தின உடனே தேவன் திரும்ப அந்த ஆகாயத்து பட்சியின் நகங்களை போல அப்படியே வளைஞ்சிருச்சு. ஆனா தேவன் என்ன செய்யறாரு? அங்கே திரும்ப கொண்டு வந்துட்டாரு. தேவன் எவ்வளவு இரக்கமா இருக்காரு. தாழ்த்துகிறவங்க மேல தேவன் எவ்வளவு இரக்கமா இருக்காரு. ரொம்ப இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். ஆகினால் இப்படி அகந்தையா நடக்கிறவரை தாழ்த்த அவரால் ஆகும் என்பதை உணர்ந்து கொண்டார். நாம் கூட அப்படி நடப்போமாக. ஜெபித்து முடித்து விடுவோமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இரக்கம் பாராட்டுகிற தேவனாலே எல்லாம் ஆகும். பிதாவே, நாங்கள் அப்பிரோஜனமான மனிதர்கள். உமருக்கு எதிர்த்து நின்றால் நாங்கள் தோற்று விடுவோம். பிதாவே, நீர் விளைச்சலை கொடுக்கிற தேவன். பிதாவே, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். தேவ செயலும் சமயமும் எங்களுக்கு நேரிட வேண்டும். நாங்கள் உங்களுடைய சித்தத்தின்படி ஓடும்போது சிலவற்றை நீர் ஆசீர்வதிக்கிறீர்.
நாங்கள் உமக்கு விருப்பமில்லாத செயலை செய்கிற பொழுது எங்களை ஆசீர்வதிக்க நீர் எங்களுக்கு விருப்பமான எது விருப்பம் என்று நீர் அறிந்தவராயிருக்கிறீர். ஆகினால் உமக்கு பயந்து நீர் எதை எங்களுக்கு கொடுக்கிறீரோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை ஞானமுள்ளவனாக்கும். எங்களுடைய பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை நீர் தகுதிப்படுத்தும். உமது பிள்ளைகள் பயத்தோடும் ஒவ்வொரு நேரங்களிலும் அவருடைய ஒத்தாசையை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். நீரே எங்களை உயர்த்தும். பிதாவே, அகந்தையாய் நடக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் தாழ்த்த உம்மால் கூடும். பெருமையான கண்களை நிர்மூலமாக்குகிறீர். ஆகவே என்னால் முடியும் என்று நான் நினைக்கிற பொழுது நான் தாழ்த்தப்படுகிறேன். ஆகவே தேவனுக்கு பயந்து இதெல்லாம் எழுதப்பட்டு எங்களுக்கு திருஷ்டாந்தங்களாகவும் எச்சரிக்கைகளாகவும் இருக்கிறபடியினால் பயந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். விசேஷமாக அந்த 2 பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். அந்த இரத்தத்தினுடைய கேன்சரிலிருந்து நீர்தாமே விடுதலையாக்கும். பிதாவே, இது போன்ற இந்த கோத்தகிரி பகுதியிலே ஒரு பிள்ளைக்கு அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். பிதாவே, சில பிள்ளைகளை நீர் காப்பாற்றும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். விண்ணப்பிக்கிற அநேக செபிக்கிற பிள்ளைகளை நீர் காப்பாற்றி ஆசீர்வதியும். அவருடைய பெற்றோரை நீர் துக்கத்திலிருந்து மீட்டெடுத்து விடும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, இந்த 2 குழந்தைகளையும் நீர் தீங்கில்லாமல் காப்பாற்றி ஆசீர்வதித்து விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கும்படியாகவும் மருத்துவ ஆலோசனைகளை அவர்கள் கேட்டு அதன்படி நடக்கும் உதவி செய்யும். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.